ரிவெஞ்ச் ட்ரேடிங். இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரேடுக்கு என்ட்ரி போட்டிருப்பீங்க, ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க, டார்கெட் போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இது பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு நடுவில் போய் எதையோ ஒன்று பண்ணுவீங்க. நீங்களே அதை யோசித்து வச்சுட்டு எல்லாமே கரெக்டு செட்டப் போட்டு எல்லாமே ரெடியாக உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆனாலும் நமக்கு திடீர்னு ஏதோ ஒன்று தோணும். அந்த தோன்றதுனால இல்லாத ஒரு செட்டப்பை நம்மளே இருக்குன்னு நினச்சிட்டு உள்ளே போய் ஒரு ட்ரேடை போடுவோம். அந்த ட்ரேடு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் லாஸில் போய் முடியும். அப்போ அந்த லாஸில் முடிஞ்ச உடனே இப்போ நம்மளை அறியாமல் ஒரு எமோஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். என்னென்னா, இல்லை எனக்கு தெரியும் இந்த செட்டப் கரெக்டான செட்டப்பு. அது மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோம், நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டப் யோசிச்சு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த செட்டப்புக்கு தான் போய் டார்கெட் அடிச்சிருக்கணும். அதுக்கு தான் டார்கெட்டும் அடிச்சிருக்கோம். ஆனால் நடுவில் நீங்கள் பண்ண குழப்பத்தினால ஸ்டாப் லாஸோ பண்ணிட்டு வெளியே வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ மார்க்கெட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே போயிடுச்சுன்னொன்னே நமக்கு தாங்க முடியாது. இப்போ என்னென்னா, ஐயோ விட்டமே, கரெக்டான செட்டப் தான்ப்பா வச்சுருந்தானே விட்டனேன்னு. அப்போது விட்டதை பிடிக்கணுன்ட்டு போன வாட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த வாட்டி உள்ளே போவேன் அப்படின்ட்டு ரிவெஞ்ச் ட்ரேடிங்க்கு இப்போ செட்டப்பே இல்லாமல் போவீங்க. இல்லை செட்டப் கரெக்டுன்னு நினச்சிட்டு உங்களே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அங்கே ட்ரேடே இல்லைனாலும் இதுவும் ஒரு செட்டப் தான் சொல்லிவிட்டு நம்ம கன்வின்ஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரேட் எடுப்போம். அப்போ இந்த மாதிரி ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணி கடைசியில் ரிவெஞ்ச் ட்ரேடிங்கில் நிறைய லாஸ் பண்ணிட்டு வெளியே வரும்.